மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லெசன் 6ல் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். லெசன் 6ல் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது நியூமெரிக்கல் ப்ராப்ளம். எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 4th சம். இது 2023 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். An object is placed at a distance at a certain distance from a convex lens of focal length 20 cm. Find the object distance if the image obtained is magnified 4 times. ரெண்டு க்ளூ தான் இருக்குது. ஒன்று வந்து ஃபோக்கல் லென்த் 20ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொன்று மேக்னிஃபைடு வந்து 4 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கணும், ஆப்ஜெக்டை எந்த இடத்துல வைக்கணும், அல்லது லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து என்னது கொஸ்டின். ஸோ அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். நம்ம நல்லாவே பார்த்தாச்சு. ஃபோக்கல் லென்த் வந்து 20 அண்ட் m = v/u. மேக்னிஃபைடு = அதுக்கு ஃபார்முலா v/uன்னு நமக்கு நல்லாவே தெரியும். m மேக்னிஃபைடு வந்து 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 4. ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். v = 4uன்னு என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறனால ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், 1/f = 1/v - 1/u. ஓகேவா? இதில் விக்கு பதிலாக 4uன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அதுதான் நம்ம இப்போ டெரைவ் பண்ணோம். ஸோ விக்கு பதிலாக 4uன்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எஃப்க்கு பதிலாக 20ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு டேமுக்கும் எல்ஜிஎம் எடுங்க. 4u இருக்குது, u இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் எல்ஜிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 4u தான். அப்போ 4uக்கு மேலே இருக்கிற டேம் அப்படியே இருக்கும். இந்த சைடு என்ன டேம் இல்லையோ அந்த டேமை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளைட் வித் 4. அப்போ நியூமரேட்டரில் 1 - 4ன்னு கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20யும் -3யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். 4uவையும் 1ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த லைன் கிடைக்கும். ஓகே. இப்போது 4 மறுபடியும் அடுத்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். 4ஐயும் 20யும் கேன்சல் பண்ணுங்கள், 5 கிடைக்கும். 5 × 3 = 5 × -3 = -15. ஸோ -15 சென்டிமீட்டர் தான் யூவோட வேல்யூ. யூனா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லென்ஸ். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான சம், இம்பார்ட்டண்ட்டான சம். தேங்க்யூ.